குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 இன்ச்சு டிவி, எல்இடி லைட்டு அண்டு பிசிபி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 டிவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரே டிவி இதுதான் 85 இன்ச் டிவி. சரிங்களா? இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபி போயிருக்கு, ப்ளஸ்ஸு எல்இடி லைட்டு எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிசிபி போயிருந்துச்சுன்னா நம்ம பிசிபியை பேக் சைடு ஓப்பன் பண்ணி மாற்றிடலாம். பேக் சைடு 2 கவர் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இங்கே ஒரு கவரு ப்ளஸ் இங்கே ஒரு கவரு, 2 கவர். ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு மாதிரி டெக்கோர் வரும். அந்த டிவி அந்தந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி கவரை பேக் சைடு நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பிசிபி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இதுதான் பிசிபி. சரிங்களா? இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 பிசிபி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், 2 பிசிபி, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் மெயின் பிசிபி. மெயின் பிசிபி இதிலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு படம் தெரியுது, ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறது எல்லாமே இந்த பிசிபியில் தான் எல்லாமே இருக்கும். ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணுறது எல்லாமே இந்த பிசிபி தான். இந்த பிசிபிலேருந்து தான் எல்லாமே டிஸ்பிளேக்கு போகும். டிஸ்பிளே நீங்கள் ரிமோட்டில் என்னென்ன ப்ரெஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே சேனல் மாறுறது எல்லாமே A to Z ப்ரோக்ராம் எல்லாமே இந்த பிசிபியில் தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த பிசிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பவர் பிசிபி. மெயின் போர்டிலேருந்து பவர் வருது பார்த்தீங்களா, அந்த பவர் டைரெக்டாக இந்த போர்டுக்கு வரும். இந்த போர்டுலேருந்து தான் வோல்டேஜை பிரித்து கொடுக்கும். சரிங்களா? எல்இடி லைட்டுக்கும் இங்கேருந்து தான் போகும். பாருங்கள், இந்த ஒயர் வழியாக தான் எல்இடி லைட்டுக்கு போகுது. இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4, இந்த வெள்ளை சிகப்பு ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 ஜாக் இருக்குது. அந்த 4 ஜாக்குமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டுக்கு போகிறது. அப்புறம் இது 2 இந்த ஒயிட் கலர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெயின் பிசிபிக்கு சப்ளை போகும். சரிங்களா? இது மெயின் பிசிபின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிபி பவர் பிசிபின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ் பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேர் சொல்லுவாங்க, மெயின் பிசிபி, பவர் பிசிபி. 2 பிசிபி இருக்குது. பவர் பிசிபிக்கு 2 பேர் இருக்குது. பவர் பிசிபின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எஸ்எம்பிஎஸ் பிசிபின்னு சொல்லுவாங்க இந்த பவர் பிசிபிக்கு. சரிங்களா? இந்த பிசிபிக்கு 2 பேர், இந்த பிசிபிக்கு ஒரே பேர், மெயின் பிசிபின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதுதான் இதுக்குரிய டிஃப்ரெண்ட்டு. இந்த மெயின் பிசிபிக்கும் பவர் பிசிபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு கரண்ட் வர்றது இதுக்குள்ளே வரும் அப்படின்றத சொல்லிட்டேன். இதிலேருந்து தான் சப்ளை இங்கே போகும், மெயின் பிசிபி போகும். பவர் பிசிபிலேருந்து ஃபஸ்ட்டு பவர் பிசிபி இன்புட்டு போகும், பவர் பிசிபிலேருந்து அவுட்புட்டு மெயின் பிசிபிக்கு வரும், மெயின் பிசிபிலேருந்து அவுட்புட்டு பேனலுக்கு போகும். சரிங்களா? பேனலுக்கு போகிற சப்ளை இதுதான். இந்த இதுதான் பேனலுக்கு போகிறது. கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வயரு. இதெல்லாமே வயரு, எல்இடி வயரு. இந்த வயர்லேருந்து தான் பேனலுக்கு போகும் சப்ளை. நேராக இந்த வயர்லேருந்து நேராக பேனலுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கலரில் இந்த மாதிரி கருப்பு கலரில் இதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வயர் வரும். இந்த ஜாக்லேருந்து இந்த பர்டிகுலர் இந்த ஜாக்லேருந்து 3 வயர் வரும். அது என்ன வயர்னு பார்த்தீங்கன்னா சென்சார் வயரு. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுற சென்சார். 3 சென்சார் இருக்கும். ஒன்று சென்டரில் இருக்கும், இன்னொன்று லெஃப்ட் சைடு இருக்கும், இன்னொன்று ரைட் சைடு இருக்கும். இந்த மாதிரி 3 சென்சார் ஃப்ரண்டில் கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃப்ரண்டில் கீழே கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நெட்வொர்க் சென்சார். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ பிசிபி பார்த்தோம், இதுவும் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டு. இப்போது இந்த பிசிபிக்கு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. இது என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயோடு போயிருக்கு. டயோடு வெடிச்சிருச்சு, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. சரி, தெரியுதுங்களா? இந்த டயோடு எதனால் இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற வோல்டேஜ் ஹை வோல்டேஜாக இது அடிச்சிருச்சு. சரிங்களா? பட் டிரான்ஸ்ஃபார்மரும் போயிடுச்சு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் போயிடுச்சு, டயோடும் போயிடுச்சு. போனதுனால அந்த 2ஐயும் மாற்றினா சிலப்போ ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணால் எதனால் அடியாக இருக்குது என்னன்றது தெரியும். இப்போ நம்ம செக் பண்ணது வரைக்கும் இந்த பிசிபி போயிடுச்சு டோட்டலாக. இந்த பிசிபியை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். சரிங்களா?
ட்ரான்ஸ்ஃபார்மர் பிசிபி ட்ரான்ஸ்ஃபார்மர் வர்ற வோல்டேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹை வோல்டேஜ் ஆகி டயோடு வழியாக போச்சு. அதுவும் டயோடு தாங்காமல் டயோடு வெடிச்சிருச்சு. சரிங்களா, டயோடோட சேஃப்டியே அதுதான். ஹை வோல்டேஜ் அதிக வோல்டேஜ் போகாமல் கரெக்டான வோல்டேஜ் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அது அந்த சக்தியை மீறி வோல்டேஜ் போகும்போது டயோடு பிளாஸ்ட் ஆகிடும். சரிங்களா, அந்த மாதிரி தான் இப்போ பிளாஸ்ட் ஆகிருக்கு. இதுதான் இந்த பிசிபியோட விளக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எல்இடி லைட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. சரிங்களா, இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எல்இடி லைட்டு இப்போ ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணியிருக்கு. பேனல் மாதிரி வரும். அந்த பேனலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த டிவியை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீலில் கவர் பண்ணியிருப்பாங்க, அல்லது பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணிப்பாங்க, அல்லது ரப்பரில் கவர் பண்ணியிருப்பாங்க. டிவியை சுற்றி கார்னரில் ஃபுல்லாக டிவியை சுற்றி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு 4 கார்னர்லேயும் 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா பேனல் ப்ளஸ் பேனலுக்கு உள்ள 2 ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை பிடிக்கிறதுக்காண்டி 3 ஷீட்டு பேனலு, அதுக்குள்ளே 3 ஷீட் இருக்கும். 2 ஷீட்டு ஸ்ட்ராங்கான ஷீட்டு, ஒரு ஷீட்டு வந்து 2 ஷீட்டு வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 2 லேசான ஷீட்டு, ஒரு ஸ்ட்ராங்கான ஷீட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் பேனல் இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேனல் இருக்கும். பேனல் அந்த இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான ஷீட்டு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது எல்இடியோட கவர் பண்ணியிருக்கோம். இந்த பாடியோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாடியோட கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஷீட்டு, லாஸ்ட் உள்ள ஷீட்டு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகனா இப்போ பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் இருக்குது. இதுதான் டிவி. சரிங்களா, பேனலு பாருங்கள், இது பேனலு. பேனலுக்கு பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்குது, லேசான ஷீட்டு. பார்த்தீங்களா, இதுதான் லேசான சீட்டு, ஒரு சீட்டு. அடுத்த சீட்டு அதே மாதிரி லேசாக இருக்கும். பார்த்தீங்களா, 2வது சீட்டு. இது வந்து 3வது சீட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, அது 3வது சீட்டு. 4வது பாடியோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது 4வது ஷீட்டு. அதுக்கு கீழே வந்து லைட் இருக்கும். பார்த்தீங்களா, ஷீட்டுக்குள்ளே வந்து லைட் இருக்குது. லைட்டுக்கு பின்னாடி ஸ்டீலு, ஃபுல்லாக பெரிய ஸ்டீலாக இருக்கும். இந்த கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அந்த லைட்டு தெரியாமல் இருக்கணும், லைட்டு வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி லைட்டையும் அந்த ஷீட்டையும் கவர் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. தெரியுதா? இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுதான் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஷீட்டு வந்து இப்படி தான் இப்போ பண்ணியிருப்பாங்க. இந்த ஷீட்டை இந்த டைப்பில் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, ஷீட் இருக்கும். ஷீட்டுக்கு மேலே இது இருக்குது. பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு பேனலுக்கு அப்புறம் 2 ஷீட்டு, 2 ஷீட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு ஷீட்டு, 3வது ஷீட்டு, 4வது டைரெக்டாக அந்த இதுக்கு போயிடும். சரிங்களா, இது 3வது ஸ்ட்ராங்கான ஷீட்டு, 4வது இந்த பேப்பர், எல்இடிக்கு மேலே உள்ள பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து உள்ளதெல்லாம் ஸ்டீல் தான். சரிங்களா, இது எல்இடி லைட்டு. இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த பேனல் வந்து நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்தாச்சு. பாருங்கள், இதுதான் எல்இடி இந்த பேனல், டிஸ்பிளே பேனலு. சரிங்களா, முன்னாடி லேசானதாக இருந்துச்சுல, அதை நம்ம தனியாக எடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த ஃப்ரண்டில் இருந்துச்சுல பேனலு, அந்த பேனலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இங்கே வெளியில் வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த பேனலை மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், லேசாக தான் இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் அந்த பேனல் பார்க்குறதுக்கு. பேனலுக்கு பின்னாடி வந்து நிறைய சின்ன வயராக வச்சுருப்பாங்க. எல்இடி பிசிபி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து பேனலில் கீழே இருக்கும் இந்த சிப்பு. சரிங்களா, இது பிசிபி பேனல்லே இன்ஸ்டாலிங்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த ஜாக் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேனலுக்கு வரக்கூடிய பிசிபிலேருந்து வரக்கூடிய வயரை வந்து அந்த ஜாக்கை இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும். இதுதான் பேனல்.
சரிங்களா. இந்த மாதிரி சிப்பு லென்த்தாக இருக்கும், கீழே இருக்கும், அடியில் இருக்கும், ஒரே லென்த்தாக இருக்கும். டிவியில் அடியில் கீழே இருக்கும், லென்த்தாக இருக்கும் அந்த பேனல். அது அந்த சிப்பில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. பிசிபிலேருந்து ஒயர் வருது பார்த்திங்களா, ஒரு ஒயர், அந்த ஒயரை கொண்டு வந்து இந்த பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சின்ன பிசிபி இந்த இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. இது வந்து பேனலை மட்டும் தனியாக கழட்டியாச்சு. அந்த பேனல் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஷீட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஷீட்டு பேனலு. ஃபஸ்ட்டு பேனலு பார்த்தீங்களா, பேனலுக்கு பின்னாடி 2 ஷீட்டு இருந்துச்சுல, 3 ஷீட்டு டோட்டலாக. அந்த ஷீட்டு தான் இப்போ பார்க்குறோம். அந்த ஷீட்டில் வந்து இது இப்போ பாருங்கள், அந்த ஷீட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஷீட்டு பேனல் பார்த்தீங்க, பேனல் இதுக்கு முன்னாடி நான் பேனல் காமிச்சேன், பேனல் பார்த்தீங்க. இப்போது அதுக்கு பின்னாடி ஷீட்டு இருந்துச்சுல, ஒரு 3 ஷீட்டு ஒயிட் கலரில் 3 ஷீட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 ஷீட்டு ஸ்ட்ராங்கான ஷீட்டு, 2வது ஷீட்டு கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஷீட்டு லேசான திக்னஸ் உள்ள ஷீட்டு, 3வது ஸ்ட்ராங்கான ஷீட்டு, பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இது இப்போ வெளியில் எடுத்தாச்சு. லெஃப்ட் சைடு அந்த கேபிள்லேருந்து எடுத்து இந்த கேபிளில் வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தெரியுதா, ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டு, 2வது ஒரு ஷீட்டு, 2 ஷீட்டுமே ஃபஸ்ட்டு ஷீட்டு 2வது ஷீட்டு லேசான ஷீட்டு, 3வது ஷீட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஷீட்டு, சரிங்களா. பாருங்கள், இதுதான் இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ பேனல் மட்டும்தான் அங்கே இருக்கும், சரிங்களா. இந்த 2 ஷீட்டு வெளியில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த சீட்டை பார்த்தீங்களா, இனி அந்த பேனலுக்கு போவோம் வாங்க. பாருங்கள், இந்த ஷீட்டு இதுதான் அந்த ஷீட்டு நான் சொன்னேன்ல, ஃபுல் ஷீட்டு. டிவி பேனல் இருக்குல்ல, அந்த பேனலையும் கழட்டிட்டோம். அது பேனலுக்கு பின்னாடி 3 ஷீட் இருந்துச்சு, அந்த ஷீட்டையும் கழட்டிட்டோம். இப்போது இந்த எல்இடி லைட்டு லாஸ்ட்டாக வந்துச்சுல, அந்த எல்இடி லைட்டை பாருங்கள். இதுதான் அந்த எல்இடி லைட்டு. அந்த எல்இடி லைட்டு கழட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான் எல்இடி லைட்டை கழட்ட முடியும். அந்த ஷீட்டை உரி எடுக்கணும். ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ இருந்தால் பாருங்கள், இந்த ஷீட்டுக்கு பின்னாடி ஒரே ஸ்டீல் தான், அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டீல் தான். பின்னாடி ஆரம்பத்தில் பார்த்தீங்களா ஷீட்டு 2 பேர் பிடிச்சிருந்தாங்களா ஷீட்டு, அந்த ஷீட்டு தான் இருக்குது கீழே. இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை. இதுதான் ஃபைனல் லாஸ்ட்டு ஷீட்டு கீழே லைட்டு கீழே ஸ்டீலு, பெரிய ஸ்டீலு. அந்த ஷீட்டையும் லைட்டையும் கழட்டணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான் லைட் எடுக்க முடியும். இதுதான் லைட்டு, எல்இடி லைட்டு கீழே இருக்குது, இது ஸ்க்ரூ, சரிங்களா. இதுதான் ஷீட்டு, இப்படி தான் இருக்கும் ஷீட்டு, சரிங்களா. பார்த்துங்க, பாருங்கள், இதுதான் அந்த ஷீட்டு நேராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஷீட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா பாருங்கள், ஒரு இடத்துலையும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு பக்கத்தில், எல்இடி லைட்டுக்கு பக்கத்தில் இந்த இதுதான் அந்த பேனலு. இந்த லைட்டை மாற்றணும் அப்படின்னா அந்த ஷீட் எடுத்துகிட்டு லைட்டை மாற்றிடலாம், சரிங்களா. இதுதான் அந்த ஷீட்டு பாருங்கள். இதுதான் இந்த ஷீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஷீட் எடுத்து பார்த்தோம்னா அந்த எல்இடி ஒயர் இருக்குல்ல, அந்த எல்இடி ஒயருக்கு வர்றது, அந்த ஷீட்டை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மெயின் பிசிபி நம்ம பார்த்தது, சரிங்களா. இதுதான் ஆரம்பத்தில் பார்த்தது இந்த இது, ஓகேங்களா. இது லைட்டு வந்து ஆன் பண்ணி பார்க்குறோன்னு வைங்களா. இந்த ஷீட்டை எப்படி கழட்டணும்னா பாருங்கள், இந்த லைட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அந்த ஷீட்டை எடுத்துட்டோம், மேலே உள்ள ஷீட்டை நம்ம எடுத்ததுக்கப்புறம் எல்இடி லைட் இருக்குது. அந்த லைட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அது மாற்றினது பழைய எல்இடி லைட்டு. நம்ம முன்னாடி பார்த்தது பழைய எல்இடி லைட்டு. இது வந்து புது எல்இடி லைட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், மாட்டுறோம். புது எல்இடி லைட்டை நம்ம மாட்டுறோம். இப்படி தான் மாட்டணும், பார்த்துங்க. அந்த ஷீட் இருக்குல்ல, ஷீட்டை எடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா இந்த லைட்டு வந்து செப்பரேட்டாக வந்துடும். லைட்டை எடுத்துகிட்டு இப்போ வேறு லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. இதுதான் புது லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம, சரிங்களா. இந்த லைட்டை மாட்டுறோம் பாருங்கள். எல்லாத்தையும் இருந்தது மாதிரியே லைனாக மாட்டுறோம், சரிங்களா. லைனை மாட்டி அதுக்கப்புறம் நம்ம ஒயரை ஆன் பண்ணி செக் பண்ணுறோம் பாருங்கள். இங்கேருந்து வயரிங் கொடுக்குறோம், கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ எல்இடி லைட்டு எரியுதா எரியலையா அப்படின்றத பார்க்குறோம்.
கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தோன்னே எல்இடி லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ண எல்இடி லைட்டு ஓகே டன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போது என்ன பண்ணணும், இப்போ ஏற்கனவே இருந்தது மாதிரியே எல்லா ஃபஸ்ட்டு ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணணும். பேப்பர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்டீலுக்கு மேலே லைட் இருந்துச்சு, லைட்டுக்கு மேலே லேஷான ஃப்ளேமில் ஷீட் இருந்துச்சுல, அந்த ஷீட்டை வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஓட்டிட்டு அதுக்கு மேலே ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஷீட்டை போட்டதுக்கப்புறம் லாக்கு இருக்கும், அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூனா ஸ்க்ரூ மாட்டிக்கங்க, ஸ்க்ரூ இல்லாமல் லாக் இருந்துச்சுன்னா லாக்கு மாட்டிக்கங்க, லாக்கு மாட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டு ஒயிட் கலரில் ஸ்ட்ராங்கான ஷீட்டு இருந்துச்சுல, அந்த ஷீட்டை மாட்டுறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஷீட்டு. அதுக்கப்புறம் லேஸான லேயரில் 2 ஷீட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஷீட்டை வந்து ரெண்டாவது மாட்டுறோம். 2-3 ஷீட்டையும் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஷீட்டு, ரெண்டாவது லேஸான ஷீட்டு, 3 ஷீட்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் இருக்கும் சுற்றி, அந்த ஷீட்டு 3 ஷீட்டையும் பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும் சைடில், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே கீழேன்னு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமை போட்டு லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பேனல் எடுக்கணும். பேனல் எடுத்து மேலே உட்கார வைக்கணும். அந்த பேனல் அந்த லாக்குக்கு மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேனலு 3 ஷீட்டு ஸ்டீலு இது 4ஐயும் கவர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு கவர் இருக்கும். லாஸ்ட்டில் 4 கார்னர் இருக்கும், கவர் இருக்கும். கார்னரில் சுற்றி டோட்டலாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே கீழே டோட்டலாக எல்லாத்தையும் பேனல் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அந்த லாக் கிரிப்பரை வச்சு லாக் பண்ணுறோம். சரிங்களா? அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணோம். லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு சில கிளிப் மட்டும் இருக்கும், அப்போ கிளிப்பு போட்டுக்கலாம். ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஒரு சில இதில் லாக் கொடுத்துருப்பாங்க கிளிப்பு மாதிரி, அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணணும். இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எல்இடி லைட்டு இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். லைட்டு எப்படி எரிய வைக்கிறதுன்றதை பார்த்தோமா. அதுக்கடுத்தபடியாக ஷீட்டை உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு ஷீட்டு, ரெண்டாவது ஷீட்டு. பாருங்கள், இந்த ஷீட்டை உட்கார வைக்கிறோம். இதுதான் ஷீட். பாருங்கள், ஏற்கனவே வந்து லைட்டு பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஷீட்டும் லைட்டு போட்டு ஆன் பண்ணோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் 3 ஷீட் வைக்கணும்னு சொன்னோன்னா அந்த 3 ஷீட் வைக்கிறோம். அந்த 3 ஷீட்டை வச்சதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றி 4 பக்கமும் கவர் வருது, கிளிப்பு வருது. அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணணும். இது எதுக்குன்னா அந்த 3 ஷீட்டும் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி லாக் பண்ணுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் பேனல் உட்காரதுக்காண்டியும் இந்த ஷீட்டுக்கு மேலே இந்த கவர் பார்த்தீங்களா, 4 பக்கத்து கவர் பண்ணுறோம்ல, அந்த கவர் கிளிப்பு, அந்த கிளிப்பில் அந்த பேனல் வந்து உட்காரும். லாஸ்ட்டாக ஃபைனலாக மேலே இருக்க பேனல், அதுக்காண்டி இது பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், லாக் பண்ணுறாங்களா, தெரியுதுங்களா? அதுதான் இது. பாருங்கள், ஸ்க்ரூவை போட்டு இது ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பேனல் அந்த லாக் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லாக்கு. பாருங்கள், அந்த லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஷீட்டை போட்டதுக்கப்புறம் இந்த லாக் இருக்கும். இது ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அதனால ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், இப்படி தான் லாக்கை ஓப்பன் பண்ணணும். இதுக்கு மேலே தான் பேனல் வந்து உட்காரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேனல் உட்கார வைக்கிறோம். இந்த பேனல் உட்கார வச்சதுக்கப்புறம் இந்த ஷீட்டு இப்போ இந்த ஷீட்டை உட்கார வைக்கிறோம். இந்த ஷீட்டெல்லாம் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பேனல் எடுத்து நம்ம மேலே வைக்க போகிறோம். சரிங்களா? இந்த பேனல் எடுத்து மேலே வைக்கிறோம். மேலே வச்சிட்டோம்னா ஓகே, ஃபைனல் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், மேலே வைக்கிறோம். மேலே வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் பண்ணி மேலே பேனல் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் அடுத்து மேலே ஒரு ஃப்ரேம் வரும். இந்த ஃப்ரேம் தான் பாருங்கள், இந்த ஃப்ரேமு இதை மாட்டணும். இந்த ஃப்ரேமு தெரியுதுங்களா? இந்த ஃப்ரேமு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஒயிட் கலர் ஷீட்டெல்லாம் லாக் பண்ணோமா, 3 ஒயிட் கலர் ஷீட்டையும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேனல் வைக்கணும். பேனல் வச்சதுக்கப்புறம் இந்த கவர் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, மேலே கீழே, டாப்பு டவுன் கீழேன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்பு டவுனு 4 பக்கமும் வந்து இந்த கவர் இந்த ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டால் நம்ம கவர் பண்ணணும். இதில் ஸ்டீல் வருது. இந்த ஸ்டீலை இதை கரெக்டாக மாட்டிட்டு ஸ்க்ரூ சைடில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இதில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் ஸ்க்ரூ பண்ணுறோமா. இது சைடில் ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணோம்னா நமக்கு டிவி தெளிவாக தெரியும். சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக தெரியும். இதுதான் டிவி. எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போது ஃபைனல் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து எல்இடி லைட்டு மாற்றுறது ப்ளஸ் பிசிபி எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்க. இதுதான் வந்து
எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்குரிய வழிமுறை. சரிங்களா? ஓகே, பாய்.